மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸோட இம்பார்ட்டன்ஸ் பார்க்க போகிறோம். பட் பிஃபோர் தட் நம்ம சோஷியல் சயின்ஸ் வந்து இந்த 3 நாள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி சென்டம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது அப்படின்றது ஒரு டிப்ஸ் மட்டும் பார்த்துடலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஒவ்வொரு லெசன் வைஸாக 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நான் தரேன். ஸோ ஸ்டே டியூன் இன் அவர் சேனல். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி விடுங்க. அண்ட் நம்ம ப்ளூ பிரிண்ட் படி தெரியும், அதாவது கொஸ்டின் பேப்பரில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, என்னென்ன பார்ட் வருது அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். 1 to 14 வந்து நமக்கு 1 மார்க்ஸ் கேட்பாங்க, அதாவது சூஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 13 புக் பேக் தான் வரும். ஸோ மேக்ஸிமம் சில டைமில் 14மே புக் பேக் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால புக் பேக் 1 மார்க்ஸை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் தரவு பண்ணுறீங்களோ ஒன்று கூட விடாமல் திருப்பி ரீடெஸ்ட் எழுதி பார்க்காம சொல்லி பார்த்துட்டு நீங்கள் நல்லா தரவு பண்ணிக்கணும். ஸோ 14மே நீங்கள் படிக்கணும். அண்ட் தென் ஷார்ட் ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 15லேருந்து கொஸ்டின் நம்பர் 15லேருந்து 28 வரைக்கும் கேட்பாங்க. ஸோ டோட்டலாக 13 கொஸ்டின், அதுலேருந்து நம்ம 10 எழுதணும். இந்த 10 கொஸ்டின்ஸுமே ஒன்றுத்துக்கு 2 மார்க்கு. ஸோ டோட்டலாக 20 மார்க் வரும். இதுவுமே பார்த்தீங்கன்னா புக் பேக் தான் கேட்பாங்க, புக்கின் எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஸோ பேட்டர்ன் வைஸாக பார்க்கும்போது நமக்கு ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் அப்படின்றது இருக்கும். ஹிஸ்ட்ரியில் 4 இருக்கும், ஜாகிரஃபியில் 4, சிவிக்ஸில் வந்து 4 கொடுப்பாங்க, இல்லைன்னா 3 கொடுப்பாங்க, இது 3 கொடுப்பாங்க. ஸோ டோட்டலாக நமக்கு பார்த்தீங்கன்னா 14 கிட்ட வந்துடும். அதாவது எக்கனாமிக்ஸில் 2 வரும், சிவிக்ஸ்லேருந்து 3 இல்லைன்னா 2 ஷஃபிள் பண்ணி கேட்பாங்க. ஸோ மேக்ஸிமம் கண்டென்ட் எதுலேருந்து வரும் அப்படின்னா, நீங்கள் ஹிஸ்ட்ரி ரொம்ப படிக்கிறது கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் இந்த 3 படிச்சிட்டிங்கனாலுமே உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதனால் ஜாகிரஃபி, சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸை மேக்ஸிமம் வந்து ஃபோக்கஸ் பண்ண பாருங்கள். அண்ட் 29 to 42 பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் டீட்டெயில் ஆன்சரு. இதில் வந்து மொத்தமாக 12 கொடுப்பாங்க, அதில் 10 எழுதணும். அந்த 10ல் லாஸ்ட் 42nd வந்து நமக்கு கம்பல்சரி கொஸ்டின் கேட்பாங்க, அது தட் இஸ் மேப். ஸோ ஒன்று இந்தியா மேப்பு கொடுப்பாங்க, அப்படி இல்லைனா வேர்ல்டு மேப் கொடுப்பாங்க, ஏதாவது 2, இது 5 கொடுப்பாங்க. அண்ட் டைம்லைன் ஆல்சோ. இதில் டீட்டெயில் ஆன்சர் வந்து நமக்கு ஃபில்அப் 1 கொடுப்பாங்க, அதாவது 5 மார்க்கு. மேப் 1 வரும், 5 மார்க்கு. டைம்லைன் அப்படின்றது 5 மார்க்கு. டிஸ்டிங்கிஷ் வந்து 2 டிஸ்டிங்கிஷ் கொடுப்பாங்க, ஒன்றுத்துக்கு 2 மார்க்கு. கிவ் ரீசன் 1 மார்க். ஸோ டோட்டல் 5 மார்க். அதாவது 1, 2, 3, 4 5 மார்க்ஸ் தவிர பேலன்ஸ் இருக்கிற மற்ற 5 மார்க்ஸ் வந்து நம்ம ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸில் இருக்கிற டீட்டெயில் ஆன்சர்ஸ் கேட்பாங்க. ஸோ ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாமே இந்த மேப்பு, டைம்லைன், டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் இது பண்ணீங்கன்னா நீங்கள் 4-5 மார்க்ஸ் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் 1 மார்க் படிக்கும்போது சூஸ் அண்ட் ஃபில்அப் சேர்த்து படிச்சுக்கோங்க. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றது எதுவுமே ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் 1 மார்க்ஸ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாலே ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இப்போ சூஸ் பார்த்தீங்கன்னா 14 மார்க்ஸு, ஸோ 14 வந்துடும். மற்றது இந்த டைம்லைன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ மேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 மார்க் வந்துடும். ஸோ 4 வந்துடுதுங்க இல்லையா, 4 × 5 20. அதை தாண்டி ஒரு 8 மார்க்ஸ் ஒரு மேப் வருது. ஸோ டோட்டலாக கால்குலேட் பண்ணுங்க, நமக்கு வந்து 42 மார்க்ஸ் இதுலேருந்தே வந்துடும். ஸோ 1 மார்க்ஸ் கொஸ்டின் ஆன்சர்ஸ் படிக்காமே நீங்கள் வந்து 42 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ கொஸ்டின் ஆன்சர்ஸ் அதிகமாக படிக்கும்போது உங்களுக்கு டோட்டல் மார்க் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டோட்டலாக இன்க்ரீஸ் ஆகும்போது சென்டம் எடுக்கிறதுக்கு மார்க்ஸ் ஈஸியாக இருக்கும். அண்ட் 43 to 44 பார்த்தீங்கன்னா எய்தர் ஆர் சாய்ஸ் கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக 43rd வந்து ஏ அண்ட் பி அப்படின்றது ஹிஸ்ட்ரியிலேருந்து தான் கேட்பாங்க. 44th பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபிலேருந்து தான் கேட்பாங்க, மேப் வரும். ஸோ டோட்டலாக நமக்கு அதில் 4 கொஸ்டின் கொடுப்பாங்க, நம்ம 2 எழுதணும் ஒரு பார்ட்லேருந்து. அது 43rd 1, 44th 1. ஸோ டோட்டலாக இதுக்கு 16 மார்க்கு. இது மொத்தமாக சேர்த்தா 100 மார்க்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ பார்ட் வைஸாக நம்ம வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு ஒவ்வொரு நாளைக்குமே என்னென்ன படிக்கணும் அப்படின்றது அந்த 3 டேஸுக்கான ஷெடியூல் நான் போட்டிருக்கேன் பாருங்கள், அதையுமே நீங்கள் படிங்க. இந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்டு நம்ம சேனலில் வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்கள் நண்பர்களுக்கு இதை தெரியப்படுத்துங்க. நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸாக இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் வாட்ஸ்அப் சேனலில் அனுப்புவேன், ஓகேங்களா? அண்டு இந்த 3 டேஸ் ஸ்டடி பிளான், அதாவது இன்னைக்கு ஈவினிங்லேருந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சண்டே வரைக்குமே என்னென்ன போர்ஷன்ஸ் படிக்கணும் அப்படின்றத நான் கொடுத்துருக்கிறேன். இதுபடி ஒவ்வொரு நாளைக்குமே நான் வீடியோஸ் எடுத்து போடுறேன், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், லெசன் வைஸாக இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 2 மார்க் 3 மார்க் சொல்கிறேன். அஸ் வெல் அஸ் மேப்புக்குமே நான் சொல்கிறேன், எந்தெந்த பிளேசஸ்லாம் நம்ம பார்த்தா இதுலேருந்து கேட்பாங்க அப்படின்றதும் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கிற சயின்ஸ் மெட்டீரியலில் ப்ராப்ளம்ஸ் நான் கொடுத்துருந்தேன், 20 ப்ராப்ளம். இந்த 20 ப்ராப்ளம்லேருந்து 3 கேட்டுட்டாங்க. ஸோ நிறைய பசங்க வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க, ரொம்ப தேங்க்யூ. அண்டு நான் மென்ஷன் பண்ணியிருக்கிற இந்த டே வைஸாக இருக்கிற ஷெடியூலை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த டே எண்டு சண்டே ஆஃப்டர்நூனுக்குள்ளேயே இந்த போர்ஷன்ஸ் எல்லாமே முடிச்சிடலாம். அப்போ இன்றைக்கி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன படிக்கணும்னா, புக் பேக் 1 மார்க்ஸ் தரவு பண்ணிவிடுங்க. அதாவது சூஸ் அண்ட் ஃபில்அப் எல்லா லெசனுமே தரவு பண்ணிவிடுங்க, ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி எல்லாமே.
டைம்லைன் வந்து இந்தியன் ஹிஸ்டரியும் பார்த்துக்கோங்க, வேர்ல்டு ஹிஸ்டரியும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு டைம்லைன் பொறுத்த வரைக்கும் காமனா கேட்டாங்கன்னா நீங்க எது வேணா எழுதலாம். இந்தியன் ஹிஸ்டரியும் எழுதலாம், வேர்ல்டு ஹிஸ்டரி எழுதலாம், ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எழுதலாம். அது தப்பு கிடையாது. பட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல நடந்த இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் ஏதாவது 5 எழுத சொன்னாங்கன்னா இதுல இருக்கிறத மட்டும் தான் எழுதணும். அண்ட் வேர்ல்டு ஹிஸ்டரியில கேட்டாங்கன்னா வேர்ல்டு வார், அதை பத்தி ட்ரெஞ்ச் வார்ஃபேர் இந்த மாதிரி தான் எழுத மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அண்ட் மேப் பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல நடந்த இந்தியாவில் நடந்த சில இம்பார்ட்டன்ட் பிளேசஸ்க்கான மேப்பு, ஜாகிரபிக்கல் மேப்பு, வேர்ல்டு மேப், இந்த மூணுத்தையும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். சில பேர் தமிழ்நாடு மேப் பார்ப்பாங்க. அந்த தமிழ்நாடு மேப் எதுக்குன்னா, சப்போஸ் 8 மார்க்ஸ்ல ஜாகிரபிக்கல் மேப்புக்கு பதிலாக தமிழ்நாடு மேப் பார்ப்பாங்க. 5 மார்க்ல இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா வேர்ல்டு மேப் கேட்பாங்க. ஸோ 5 மார்க்லயும் வருது, 8 மார்க்லயும் வருது. ஸோ மேப் மட்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு 13 மார்க் கிட்ட வரும். ஓகேங்களா? ஸோ மேப் பார்க்கறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கான டைம் டேபிள், இன்னைக்கான போர்ஷன் இதுதான். ஸோ இன்னைக்கு நைட்டு இதுவே எனக்கு தெரிஞ்சு 10 மணி 10:30 கிட்ட ஆயிடும் நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு. அண்ட் தென் டே 1 நாளைக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங் எக்கனாமிக்ஸ் சிவிக்ஸ் வந்து ஃபுல்லா படிங்க. 2 மார்க் அண்ட் 5 மார்க் என்னென்னலாம் இருக்குதோ புக் பேக்ல சில இம்பார்ட்டன்ஸ் நான் இன்னைக்கு நைட்டுக்குள்ள போட்டுடுவேன். அதை பார்த்து நீங்க படிங்க. அண்ட் டே 2 பார்த்தீங்கன்னா நாளைக்கு கழிச்சு மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூனுக்குள்ளேயே நீங்க ஜாகிரபி முடிக்கணும். மார்னிங், அதாவது மார்னிங் வந்து நீங்க ஒரு 9 o'clock ஒரு 8 o'clock ஸ்டார்ட் பண்றீங்கன்னா டில் 2 o'clock வரைக்கும் நீங்க ஜாகிரபி ஃபுல்லா முடிச்சிடணும். ஓகேங்களா? ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு 6 o'clock இருந்து 10 o'clock அந்த மாதிரி இருக்கும்போது ஹிஸ்ட்ரி வந்து 1 to 4 லெசன்ஸ் கம்ப்ளீட்டா முடிச்சிடணும். புக் பேக்ல இருக்கிற 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் மட்டும். அதுக்கப்புறம் டே 3 பார்த்தீங்கன்னா 7 to 4, அதாவது 7ஆம் தேதி மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூனுக்குள்ள ஹிஸ்ட்ரி பேலன்ஸ் இருக்கிற லெசன்ஸ் முடிச்சிடணும். அதாவது 2 மணிக்குள்ள அப்படி முடிச்சிட்டிங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு 1 hour ரெஸ்ட் எடுத்துட்டு நீ 4 o'clockல இருந்து 10 o'clock வரைக்கும் மொத்த கொஸ்டின் பேப்பர்ஸும் நீங்க ரிவைஸ் பண்ணணும். நீங்க இந்த 7ஆம் தேதி வரத்துக்குள்ள நம்ம சேனல்ல கிட்டத்தட்ட ஒரு 3 கொஸ்டின் பேப்பர் வந்து நான் போட்டுருவேன். பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் அதை பார்க்கணும். அஸ் வெல் அஸ் உங்ககிட்ட ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், ஆஃப் எலி, இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் இந்த இயர் இருக்கும். அதுவுமே நீங்க பார்த்துட்டீங்கன்னா டோட்டலா 6 கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆகுது. அதுல எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் ரிப்பீட் ஆயிருக்கு, மேப் ஒர்க் எல்லாத்தையும் நீங்க பார்த்துட்டீங்கனாலுமே உங்களுக்கு மொத்தமா டோட்டலா 100% படிச்ச மாதிரி கணக்கு. ஸோ கொஸ்டின் பேப்பர்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் மென்ஷன் பண்ணியிருக்கிற அந்த இம்பார்ட்டன்ஸ்ல வச்சு நீங்க கால்குலேட் பண்ணுங்க. கொஸ்டின் பேப்பரை வந்து நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க, எந்த அளவுக்கு நான் கொடுத்த மெட்டீரியல்ஸ் வந்து அந்த கேட்டிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ சோஷியல் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஈஸியா பாஸ் பண்ற மாதிரி தான் கேட்பாங்க. பாஸ் அப்படின்றது ஈஸி, அண்ட் தென் மார்க் ஸ்கோர் பண்றது தான் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ இருக்கிற நேரத்தை சரியா பயன்படுத்துங்க. உங்களுக்கான சென்டம் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு மாணவர்களுமே இன்னைக்கு எழுதின சயின்ஸ் எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க, உங்களோட மார்க்கை தெரியப்படுத்துங்க. அண்டு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் பார்க்கலாம். எந்தெந்த லெசன்ஸில் என்னென்ன 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ஸ்ன்றது நான் கொடுக்குறேன். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. தேங்க்யூ.